Hello guys, once again welcome to Catalyst Chemistry classes. Very good morning to you. And today we are going to discuss about the last and most important topic from inorganic chemistry called the inorganic spectra. Okay. So in inorganic spectra ஒரு 2 to 3 topics இருக்கு. So 3 different spectroscopy இருக்கு. So அதை பேஸ் பண்ணி தான் எவ்ரி இயர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உங்களால் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை விட இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ரொம்ப ஈஸி. கொஞ்சம் மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும், ஈஸியாக கேல்குலேஷன் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் ஒன்ஸ் இந்த இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கிடைச்சா நிறையா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அதிகமாக ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து மினிமம் 6 to 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு 4 மார்க்ஸும் 2 மார்க் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பை த லக். ஓகேவா? ஸோ மோர் தென் 10 கூட கிடைக்கலாம். ஸோ அதனால் வந்து எவ்வளோ அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஆர்கானிக்லேருந்து செலக்டிவாக நீங்கள் ஒரு 3 சாப்டர் மட்டும் தரவு படித்தா போதும். ஒன்று கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அண்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம், இன்னொன்று வந்து ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த 3 டாப்பிக்கை நீங்கள் எந்த அளவுக்கு தரவாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் எக்ஸாம்ஸில் அதிக மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த 3 சாப்டர்ஸ்லேருந்து மட்டும்தான் 4 மார்க்ஸ் வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய எந்த டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க, அதிகமாக படிங்க. ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் த டாபிக். ஸோ இது ஒரு இன்ஆர்கானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டெக்னிக் என்னென்னா இபிஆர் ஆர் இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஓகேவா? ஸோ இபிஆரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, வெயிட், பை த வே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரம் திஸ் சீரீஸ். ஓகே, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட ஃபர்ஸ்ட் வீடியோ. லெட்ஸ் ஸ்டார்ட். EPR or ESR. What do you mean by EPR? EPR என்னது எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் ESRன்றது எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. போத் ஆர் சேம் ஒன்லி, EPR ஆர் ESR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஒரு மாலிகுல் வந்து EPR ஆக்டிவாக இருக்கா இல்லை EPR இன்ஆக்டிவாக இருக்கா? நம்ம பயோஆர்கானிக் படிக்கும்போது நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தோம், இட் இஸ் EPR ஆக்டிவ், இட் இஸ் EPR இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் அங்கேயே கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன், EPR ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், பேராமேக்னெட்டிக் இருக்கணும். அங்கே ஒரு சில காம்பவுண்ட்ஸ் என்னென்னா ஆன்டிஃபெரோ மேக்னெட்டிக் கப்புள்டு அப்படின்னு பார்த்தோம். ஆன்டிஃபெரோ மேக்னெட்டிக் கப்புள்னா என்ன சொல்லியிருந்தேன், அன்பேர்ட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், பட்டு 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய 2 மாலிகுல் வந்து கம்பைன் பண்ணி பேரப் ஆன மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அதுதான் ஆன்டிஃபெரோ மேக்னெட்டிக் கப்ளிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன சொன்னால், அப்போது இபிஆர் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா, ஓகே, இபிஆர் ஒரு மாலிகுல் வந்து இபிஆர் ஆக்டிவாக இருக்கணும்னா அந்த மாலிகுலில் என்ன இருக்கணும், கண்டிப்பாக இட் ஹேஸ் த அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகே, ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாலிகுல் வந்து EPR ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி EPR சைலண்ட் ஆர் EPR இன்ஆக்டிவ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கண்டிஷன், ஃபஸ்ட்டு மெயின் கண்டிஷன் என்னென்னா, இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் பேராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸ், அதாவது பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும். பேராமேக்னெட்டிக்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், when unpaired electron is present, it's known as paramagnetic. All the electrons are paired or there is no electron na enna solluvom, it's a diamagnetic nu solluvom. When EPR வந்து ஆக்டிவாக இருக்குன்னா it should have unpaired electron. ஓகே, இபிஆருக்கும் தென் என்எம்ஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, பேசிக் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு ஸ்பெக்ட்ரத்தை பார்த்தோன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இபிஆர் ப்ரொடியூஸ் அ ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஓகே, இட்ஸ் சிக்னல் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். அண்ட் என்எம்ஆர் ப்ரொடியூஸ் ஷார்ப் ஸ்பீக் சிக்னல்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ். அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பீக்ஸ் இன் என்எம்ஆர் சிக்னல் இஸ் நோன் அஸ் அ கப்ளிங் கான்ஸ்டன்ட் J. ஓகே, இது ஒன்று என்எம்ஆர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகே, whereas the distance between the 2 peaks in EPR is called a hyperspine splitting constant அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இனி NMRல these 2 பீக்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 2 பீக்குக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், J அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கப்ளிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இபிஆரில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இட் ப்ரொடியூஸ் அ ப்ராட் ஸ்பீக். ஓகே, லைக் திஸ். ஓகேவா? இதுதான் இபிஆர் ஸ்பீக் வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 பீக்குக்கு உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்பர்ஸ்பைன் ஸ்ப்ளிட்டிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ்ன்றனால நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதில் இருக்க ஒரே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, யூ ஹேவ் டு நோ த பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஃபார் ஸ்ப்ளிட்டிங் ஸ்டேட். ஓகே, எனர்ஜி ஃபார் ஸ்ப்ளிட்டிங் ஸ்டேட். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, E = msGe
mu b and b naught. Okay, so this is the formula for energy for splitting state. Okay, where S equal to spin. Okay, அதாவது magnetic spin, maybe it is a plus half or minus half. where GE equal to Landis G factor and இதோட value என்ன அப்படின்னா 2.0023. then mu b equal to magnetic moment and b naught equal to external applied magnetic field. Okay, it is a b naught equal to external applied magnetic field. Okay, so the energy, okay, energy difference எப்படி இருக்குன்னா plus half ல இருந்து minus half. Okay, இங்க இருந்து தான் இங்க transition நடக்குது. Okay, இதுக்கான energy தான் என்ன சொல்றாங்க, h mu. then delta E equal to GE. Okay, delta G equal to GE mu b b naught. then lambda naught equal to, it's a gyromagnetic ratio. இதோட வேல்யூ என்னன்னா GE mu b. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா டெல்டா E equal to mu naught. Okay, it's not a delta, it's a mu. Okay, mu naught b naught. Okay, so it's a gyromagnetic ratio. So energy is directly proportional to the gyromagnetic ratio. then formula for Landis G factor. So இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்முலா. ஓகேவா, where G equal to 3/2 plus S into S plus 1 minus L into L plus 1 divided by 2J J plus 1. Okay, so இது S என்றது நமக்கு என்ன தெரியும், spin value, and L equal to total angular momentum, J equal to orbital angular momentum. So ஓகேவா, ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம டேர்ம் சிம்பிள்ஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ S equal to spin and L வந்து SPD அப்படின்னு தான் ஒவ்வொரு வேல்யூ வந்து நம்ம கொடுப்போம். and Jன்றது based on the electronic configuration பொறுத்து L minus S or L plus S அப்படின்றத நம்ம எடுப்போம். ஓகேவா, ஸோ இது மறந்துருந்தா அட்லீஸ்ட் ஜஸ்ட் உங்களோட டேர்ம் சிம்பிள்ஸ் பார்ட்டை ஒரு தடவை எடுத்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, ஒரு மாலிகுலை பார்த்தோன்னையும் அது EPR ஆக்டிவ் ஆர் EPR சைலண்ட்னு எப்படி சொல்கிறது, ஒரு மாலிகுலுக்கு எப்படி நம்ம EPR ஆக்டிவ் ஆர் EPR இன்ஆக்டிவ் மாலிகுல் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நம்ம சிம்பிள் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா, see here, first we are going to take H2 molecule. Okay, H2. How many electrons present in the H2? There are 2 electrons. Okay, there are 2 electrons present in the H2 molecule. So here we are also writing the Baba technique. Okay, Baba technique method. See here, totally how many electrons are present here? 2 electrons. 1, 2. ஓகே, இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டலில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? தெர் ஆர் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, H2ன்னும் போது இது என்னது, லெஸ் தென் 8 எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ லெஸ் தென் 8 எலக்ட்ரான் சிஸ்டமாக இருந்தால் நான் ஆல்ரெடி MOTயில் நான் சொல்லியிருக்கேன், we can use a பாபா டெக்னிக். ஓகேவா, ஸோ இப்போது இங்கே வந்து என்னென்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, H2ல் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேரப்பாக இருக்குது. தேர் இஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் ப்ரெசென்ட்டாக இருந்தால் தான் அது என்ன சொல்லுவோம், EPR ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து H2 மாலிகுல்ன்றது EPR inactive. It is a EPR inactive. So next நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, அகெயின் H2 minus. H2 minusன்றது ஆல்ரெடி H2னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். H2 minus. ஓகே, ஸோ மைனஸ்னா we have to add 1 electron extra. So it is a totally 3 electron. Now நம்ம இந்த ட்ரிக்கை பாபா ட்ரிக்கை அப்ளை பண்ணோம் அப்படின்னா what we get, see here 1, 2, 3. Okay, see here, A வந்து ஒரு unpaired electron வந்து present இருக்கு. Due to the presence of unpaired electron, H2 minus is EPR active. Okay, it is a EPR active. Then third one, helium 2. So heliumத்தோட atomic number 2. So 2 plus 2, 4 electrons. Even number இருக்கு. ஓகேவா, even number இருக்குன்னா it is a, என்ன சொல்லுவோம், it is a EPR inactive. EPR inactive. ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம MOT டயக்ராம்லேயே நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ இஃப் ஆட் நம்பர் கேம்ஸ், ஓகே, டோட்டல் எலக்ட்ரான் வந்து ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆடாக இருந்தால் இட்ஸ் அ பேராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸ். இட்ஸ் அ பேராமேக்னெட்டிக். ஓகே, அண்ட் ஈவன் நம்பர் ஸ்பீசிஸாக இருந்தால் இட் இஸ் அ டயாமேக்னெட்டிக். இதுக்கான எக்ஸப்ஷன் கேஸ் என்ன பார்த்தோம், தேர் ஆர் 2 எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் 10 and 16. Okay, 10 and 16 both are exception case. இதில் பார்த்தீங்க 10 and 16 என்ன இருக்கும், it is a paramagnetic species இருக்கும். they are paramagnetic. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, these two are paramagnetic. ஸோ ரிமைனிங் இருக்கிறது கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா, ஸோ ரிமைனிங்கில் நான் B2 ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ B2,
ஸோ B2னா எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? போரான் 5 எலக்ட்ரான். ஸோ 5 + 5 we get 10 electrons. ஓகே, 10 electrons என்ன சொல்லுங்க? It is a paramagnetic species. So it is a EPR active. EPR active. Okay. Then N2 plus, next one. N2 plus. Nitrogen N2னா 14 electron plusனா ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, சாரி, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். வாட் வி கெட்? 13. ஓகே, 13 எலக்ட்ரான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் அ ஆட் எலக்ட்ரான். ஸோ இட் இஸ் அ பேராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸ். ஓகே, ஒரு வந்து பேராமேக்னெட்டிக் ஸ்பீசிஸ் என்ன சொல்லுவோம்? இட் இஸ் அ EPR EPR ஆக்டிவ்னு சொல்லுவோம். டயமேக்னெட்டிக்காக இருந்தால் EPR இன்ஆக்டிவ்னு சொல்லுவோம். எக்ஸப்ட் 10 and 16 எலக்ட்ரான் சிஸ்டம். ஓகே, ஸோ ஓகே கைஸ், ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகே, தென் இதுக்கு எப்படி நம்ம வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். பட்டு இந்த வீடியோஸில் பார்த்தா பேசிக்ஸ் திங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.